ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாக பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியனை கூட சாட்சி கொடுக்கிறார். ஒரு பாடலுக்கு பிற்பாடு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நெசமே எப்படி போடணும் எனக்கு சொல்லித்தாங்க, அப்பதான் எனக்கு தெரியும். தேவன் எங்கே என்றே உம்மை கண்டே இங்கே அன்பால் என்னை நிரப்பும் தேவன்
தேவனுடைய வார்த்தைக்கு நேர இப்பொழுது நாம் வழக்கம் போல வெளியே போய்விட்டு உள்ளே வர வேண்டும். அப்போ சில பேர் என்ன செய்யணுமே, நீங்க உள்ளே வரும்போது கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால மெதுவாக வரீங்க, அதனால ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தராக வந்துருங்க, ஒரு 2 or 3 minutes வெயிட் பண்ணிட்டு அப்புறம் மெசேஜ் ஆரம்பிக்கும். இப்போ தயவு செய்து வெளியே போய்விட்டு மறுபடியும் இதே பாஸ்வேர்டோடு இணைந்து கேட்டு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவி ஆத்துமா சரீரம் என்ற ஆவிக்குரிய வேதாகம உளவியல் பாடத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே சில காரியங்களை நாம் தியானித்தது உண்டு. அதிலே ஒரு சில காரியங்களை நினைப்பூட்டி பிற்பாடு இந்த நாள் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இதில் நீங்கள் பார்க்கும்போது கடந்த முறை நாம் ஆவியாத்மா சரீரத்திலே சில முக்கியமான விஷயங்களை தியானித்தோம். அதை வசனங்களை பார்க்காமல் விஷயங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் சில பேர் ரொம்ப தாமதமாக வந்து இணைந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். ஆவியிலே இருக்கிற காரியத்தை குறித்து உள்ளுணர்வு, மனசாட்சி, ஐக்கியம் என்ற 3 விஷயங்கள் இருக்கின்றன. ஆத்துமாவிலே பார்க்கும் பொழுது மனம், சித்தம், உணர்ச்சிகள், இந்த 3 காரியங்கள் இருக்கின்றன. சரீரத்தில் 5 காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இதுதான் கடந்த முறை பார்த்தது. இதை நான் விவரமாக மறுபடியும் சொன்னால் ஏற்கனவே பல மாதங்களாக அது சலிப்பை தட்டும். ஆகவே நாம் அடுத்த பாடத்திற்கு நேராக கடந்து போக வேண்டும் என்று நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இந்த வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் என்ற ஒரு வசனத்தை இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து என்று இங்கே கர்த்தருடைய தாசன். அப்ப பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆவியிலே ஆராதனை செய்வது என்பது மிக மிக முக்கியமான விஷயம் உள்ளவர்கள் என்று தேவனுடைய வசனத்தில் பார்க்கிறோம். அப்ப இந்த ஆராதனை, ஆவியிலே தேவனை ஆராதிப்பது என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை முக்கியமான விஷயம். அதுல பாருங்க, தேவன் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய ஆத்துமா சரீரத்தோடு இசைந்திருக்கிறபடினால் தேவனோடு இசைந்திருக்கும்படியாக தேவன் ஒரு கிருபை வசனத்தின் மூலமாக செய்ய வேண்டும். அதற்கப்புறம் தான் நாம் அந்த தேவனை ஆராதிக்கிறத தேவத்தை நாம் தொடர்ந்து நன்றாக செய்ய முடியும். ஏனென்றால் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. ஆதாரமாக சங்கீதம் 100 1
119 சங்கீதம் 25 வசனம். என் ஆத்துமா மண்ணோடு உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், என் ஆத்துமா மண்ணோடு உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று இங்கே இந்த சங்கீதத்தை எழுதிய எஸ்ரா என்கிற வேத பாரகன் தெரிவிக்கிறான். அப்போ என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, அதாவது ஆத்துமா மண்ணோடுனா சரீரத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று பொருள். உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று கேட்கிறான். அப்போ ரொம்ப முக்கியம், தேவன் உயிர்ப்பிக்கும் போதுதான் நாம் என்ன செய்ய முடியும், அவரை தொழுது கொள்ள முடியும். முதல் குறிப்புக்கு போவதற்கு முன்பாக அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு சங்கீதம் 80:18. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். உயிர்ப்பிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, இதுல ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாம் கவனமாக எடுங்க. இடையில மியூட் கரெக்டா போட்டுக்கணும். டிஸ்டர்ப் ஆகும். ஜபத்திற்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜபம் என்றால் நாம் தேவனிடத்தில் நம்முடைய எல்லா வேண்டுகோள்களையும் சொல்லுகிறோம், நமக்கு வேண்டுவதை கேட்கிறோம். ஆராதனை அப்படி இல்லை, ஜபத்திற்கு சற்று வித்தியாசமான. இன்னும் சொல்ல, நீங்கள் வரும்போது ஜபத்திற்குள் நுழையும் போது பாவியாக நுழையலாம். அப்படி நுழையும் போது முதலாவது என்ன சொல்லுகிறோம், பாவியாகி என் ஆயக்காரன் ஜெபித்தது போல ஜெபித்தால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தேவன் அதெல்லாம் சரி பண்ணுவார், அல்லது சத்தியத்தை அறிந்து தவறு செய்திருந்தால் சிகிச்சை கொடுப்பார். எப்படி இருந்தாலும் சரி பண்ணுவார். ஆனால் ஆவியில ஆராதிக்கும் போது ரத்தத்தால் சுத்திகரித்துட்டு தான் ஆராதனைக்குள்ளே நுழையணும். அப்பதான் தேவனுக்கு ஏற்கிற அது ஆராதனையாக இருக்கும். அது நம் ரோமர்ல எல்லாம் இருக்குது. நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்து அவர் கழுவின பிற்பாடு அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனைக்குள்ள என்டர் ஆகும் போது நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக ஜபம் பண்ணும் போது பாவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரு பாவி என்மேல் கிருபையாயிரும் அல்லது சிக்ஷையும் சரி பண்ணும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இயேசுவின் கழுவிவிட்டு அடுத்த விஷயத்தை சொல்லலாம். ஆனால் ஆராதனை எப்படி, நீங்கள் உள்ளே நுழையும் போது சரீரத்தினாலே உங்கள் ஜீவனை ஒப்புக் கொடுத்த பிறகுதான் ஆராதனை தொடங்குகிறது. அப்ப நீங்க ஒரு ஹோலி பிரசன்ஸ், பரிசுத்த ஒரு பிரசனத்திற்குள்ளாக நீங்கள் நுழைக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதுல முதல் குறிப்பாக நான் பார்க்கிற விஷயம் என்னவென்று சொன்னால் என்னன்னா பரிசுத்தம் என்ற காரியத்தை பார்க்கிறோம். யோவான் 4:23 இங்கே வந்திருக்கிறது. பரிசுத்தம் என்ற காரியத்தை பார்க்க போகிறோம். வாசியுங்கள் 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவிடமே. நல்ல கவனிங்க, முதல் குறிப்பு பியூரிட்டி, தேவனை தொழுது கொள்ளுதல் அல்லது அவரை நோக்கி கூப்பிடுதல். அந்த தொழுது கொள்ளுதல் நான் அதை எப்படி சொல்லலாமா, ஜபம் என்பது நல்லா கவனிங்க, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் ஜபம் தேவனுக்கு கேட்கிறது, தேவன் பதில் தருகிறார் அல்லது இல்லை என்று பதில் தருகிறார், ஏதோ ஒரு பதில் தரும். ஆவி அப்படி அல்ல. ஆராதனை உங்கள் ஆவியும், மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனியுங்கள், உங்கள் ஆவியும் தேவனுடைய ஆவியும் இசைந்து, ஹார்மனி இசைந்து யெகோவா தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொழுது கொள்ளுகிறது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 6:17 ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இசைந்து, ஹார்மனி, ஒன்றாக ஒருமனப்பட்டு இணைந்து நாம் ஆராதனை செய்ய ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிக்கிறது என்னன்னு தெரியல. சில டைம் ஆவியானவரை டேக் ஓவர் பண்ணிட்டு அவரே தேவன்கிட்ட ஜெபிக்கிறார். நம்ம அதான் வேறு பாஷையிலே வாக்கு கடங்காத தெரிவிச்சு கொள்வோம். ஆராதனை அப்படி இல்லை, நீங்களும் ஆவியானவரும் இணைந்து கொள்கிறீர்கள். இணைந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் யெகோவாவை தொழுது கொள்கிறீர்கள். இயேசுவையும் தொழுது கொள்ள வேண்டும். அதை நாம் பார்க்க போறோம். அப்போ இதுல சுத்த இருதயம் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஒருவன் பாவியாக இருந்து தேவனிடத்தில் வந்து முதலாவதாக வருகிறான் ஜெபிப்பதற்கு. பாவியாக என் மேல் கிருபையாய் என்று சொன்னால் தேவன் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன் என்று சொன்னால் அவன் இரக்கம் பெறுவான், அதை விட்டு விட்டான். ஆனால் ஆராதனை என்பது சரீரத்தின் அவயவங்களை ஏதாவது தவறு இருந்தால் முதல் ஒப்பு கொடுத்துட்டு இயேசு ரத்தத்தால் கழுவின பிறகுதான், ஒப்பு கொடுக்கும் போதே கழுவும் போது புத்தி உள்ள ஆராதனை ஆரம்பிக்கிறது. ரீசனபிள் சர்வீஸ் பிகின்ஸ் தேர். 2 தீமோத்தேயு 1:4 உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சுத்த மனசாட்சி, அந்த சுத்த இருதயம் பார்த்தோம், இங்க சுத்த மனசாட்சி, அந்த கான்சியன்ஸ். இதைதான் இப்ப நான் உங்களுக்கு காட்டின முதல் வராதவங்களுக்கு ஆவியில தான் அந்த மனசாட்சி இருக்கு. அதில் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யரா
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவங்க? அப்படி அப்படியிருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறாக்கா, இடர்ல வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் நானு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னால தன்னுடைய பிறப்பை நினைவு கூறுங்கள் எங்கேயுமே சொல்லல. மரணத்தை நினைவு கூறுங்கள் தான் சொன்னார். நான் வருமளவும் நீங்க இதை நினைவு கூறணும்னு சொன்னார். பவுலும் அதை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அதை சொல்றாங்க. கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். மரணத்தை தான் சரீரத்தில் சுமந்து திரிய வேண்டும். ஆண்டவருடைய மரணத்தை தான் சரீரத்தில் சுமந்து நாம் திரிய வேண்டும். அப்ப பாருங்க, இங்க நான் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறேன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்க. அப்படி இருக்க சகோதரரை உங்கள் சரீரங்களை நீங்க இதாக்கணும். அப்போ யோவான் 4:23 தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அதை ஆவியோடு உண்மையோடு என்று சொல்கிறார். அப்ப முதல் குறிப்பை நாம் பார்க்கிறோம், பியூரிட்டி, அதாவது பரிசுத்தம். இந்த வசனம் அந்த பியூரிட்டிகள் குறிப்பு முன்னாலே வந்திருக்குது, பின்னாலே வந்திருக்கிறது. பின்னால வரணும். உங்களுக்கு ஸ்லைடை நாங்க மாத்தி அனுப்பும் போது அதை கரெக்ஷன் பண்ணி அனுப்புறோம். யோவான் 4:23 அந்த பாயிண்ட் கீழே வரும், அது மேலே உண்டு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓ, இப்ப மாதிரி இருக்குதா என்னன்னு தெரியல. ஓகே, அப்போ 2வது குறிப்பாக நாம் பார்க்கிறோம் பிரசன்னம். ரொம்ப முக்கியம் இது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராதனையில் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். ஜபத்திலுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஜபங்கிறது நீங்க இங்கிருந்து கூப்பிட்டா அவர் எங்கிருந்து வேணா தூரத்திற்கு தேவன் அவர் செய்வார். ஆனால் ஆராதனை என்பது, ஆராதனைக்கு சரியான விளக்கம், நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரும் தவறாக புரிந்து கொள்ளார். ஆராதனைக்கு சரியான விளக்கம் புறமாக்கத்தாருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. உண்மையிலே இத்தனைக்கு தமிழ் பைபிள்ல தான் இருக்குது, அதனுடைய கிரீக் வடிவம் எல்லாமே இருக்கு. ஆராதனைக்கு சரியான விளக்கத்தை புறமாக்கத்தார் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் வேறு. நாம் இந்த தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த இலக்கணத்தை எவ்வாறு பின்பற்றுகிறோம்? ஆராதனை ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த காரியத்தினுடைய, தேவன் கொடுத்த ஸ்லாக்கியங்களுடைய நன்றி சொல்றதுக்கு வெளிப்படுற ஒரு வெளிப்பாடு. கவனிங்க, ஸ்தோத்திரம் சொல்றதுக்கான அந்த உள்ள கிடக்கை, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிராட்டிடியூட், அதுதான் ஆராதனையாக. ஒரு குழந்தை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அப்பா பிடித்த பொருளை கிஃப்டா பிறந்த நாள் பரிசா கொண்டு வந்துட்டா, அது வாங்கிட்டு தேங்க்ஸ் சிலதெல்லாம் சொல்லுவாங்க சில பேர். குழந்தை அப்படி இல்லை. சிறு குழந்தை கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை உடனடியே அப்பாவை கட்டி பிடிச்சு முத்தமா கொடுக்க, அதுதான் ஆராதனை. கிரேக்க மொழியில் அதுதான். அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றிய நீக்கம். குமாரனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வழியில் அழியாமல் இருக்கிறதற்காக முத்தம் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையாக தேவனோடு கூட, அதாவது ஆராதனை என்பது தேவனை ஆவியில் அறிவது. 2 கொரிந்தியர் 5:16 இயேசுவை நாங்கள் மாம்சத்தில் அறிய மாட்டோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறினார். ஆவியில் அறிகிற அனுபவம் தான் அந்த ஆராதனை. அப்போ ஆராதனைக்குள் என்ட்ராயிட்டீங்கன்னா, காலையில ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு அமைதியான நேரமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆராதனைக்குள் என்ட்ராயிட்டீங்கன்னா, அந்த என்ட்ரு ஆகும்போது ரோமர் 12:1 இப்படி சரீரத்தின் அவைகளை ஜீவனை ஒப்பு கொடுத்து உள்ள பிரவேசிச்ச பிறகு உங்களுடைய ஆவி, உங்களுக்கு உண்மை இருக்கணும். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். ஏதாவது உண்மை இல்லாத காரியங்கள் இருந்தால் அதை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அதை சரி பண்ண சொல்லி கேட்கணும். அதுக்கான சிற்றையும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் நீர் எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும்? அதான் சொல்றேன், நன்றி சொல்றதுனுடைய வெளிப்பாடு தான் ஆராதனையினுடைய இது காரியம். பட் நன்றி சொல்றது ஸ்தோத்திரங்கிறது தனிதான். ஆனா அதனுடைய attitude of gratitude is nothing but worshiping the Lord in spirit. சங்கீதம் 116:12 கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு என்னத்தை செலுத்துவேன்னு கேட்கிறான். அப்படின்னு என்ன? ஏதோ அவருக்கு திருப்பி நான் ஏதோ சொல்லணும், செய்யணும், நன்றி தேங்க்ஸ் சொல்லணும், என்னமோ சொல்லணும். ஆனா அவருக்கு என் மனசு ரொம்ப துடிக்குது. என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்லை. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொடு. இதான் பிரசன்ஸ். எல்லாருக்கும் நீங்க அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நீங்க எடுத்துக்கொண்டு தொழுது போகும்போது அந்த பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுக்குதான் அந்த பாத்திரத்தை, உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். அப்ப அதுல தேவனுடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படும் போது, ஆவியான ஊற்றப்படும் போது, அதாவது இன்னும் ஆவியான ஊற்ற வேண்டும் என்று தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் சம்பூர்ணமாக அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகிறது. உங்கள் பாத்திரத்தில் ஊற்றப்பட நிரம்பி விடுகிறது. இன்னொரு விஷயத்தையும் சொல்ல நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஆராதிக்கும் போது, ஜபம் பண்ணும்போது, அதுக்காக தேவன் கூட இல்லை நான் சொல்லல. ஜபம் பண்ணும்போது ஏதோ ஒரு மனுஷன் இங்கிருந்து கூப்பிட்டாலே பரலோகத்திலும் தேவன் பதில் தர முடியும். ஆனால் ஆராதனை செய்யும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார்.
ஜெபம் பண்ணும்போது வரலைன்னு நான் சொல்லலை, நான் வரலைன்னு சொல்லலை, வரலாம். ஆனா ஜெபம் பண்ணும்போது ஒரு கூப்பிட்டா தேவன் அங்கிருந்து செய்ய முடியும், இறங்கி வந்து செய்ய முடியும். ஆனா ஆராதனைக்கு கட்டாயமா இறங்கி வருகிறார். சங்கீதம் 22:3 சொல்லுது. ஆனா இன்னொரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தம் சொல்லி தேவனை துதிக்கும் போது இறங்குறான்னு பார்க்கணும். துதி வேற, ஸ்தோத்திரம் வேற, ஆராதனை வேறுனாலும் தேவனுக்கு நாம் ஒன்றை திருப்பி செலுத்தும் போது தேவன் அங்கே அதை ஏற்றுக்கொள்வதற்கு இறங்குகிறார். அதுதான் உண்மையான காணிக்கை. பணமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்போ இத உபாகமத்துல மோசே சொல்லி இருக்கிறாரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. தேவனை இவ்வளவு சமீபமா பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியை, இவ்வளவு சமீபம் அவர் தான் இருக்கிறார், இப்படிப்பட்ட தேவன் தான் இருக்கிறார் என்று சொல்லப்படும். இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க, 2வது குறிப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவையும் தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் தொழுகைக்குரியவர், இயேசு தொழுகைக்குரியவர் அல்ல என்று சில சபைகள் போதிக்கின்றன. தவறு. இயேசுவையும் தொழுது கொள்ள வேண்டும். பைபிள்ல நேரடியாவே இருக்கு. அதை 2 வசனத்துல பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் சொல்லுகிறார், கொரிந்துவில் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்கள் ஆகுபடி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். வர்ஷிப்ல இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த தீத்துவத்தை எல்லாம் போட்டு குழப்பிக்காரங்க நிறைய பேர் ஏதாவது சொல்லி பைபிள் என்ன சொல்லுது அதை கேட்டா போதும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் தொழப்பட வேண்டும், அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட வேண்டும். அவ்வளவு ஏன், தேவ தூதர்களே இயேசு கிறிஸ்துவ தேவன் தொழ சொன்னார். எபிரேயர் 1:6, மேலும் தமது முதற் பெயரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அப்படிப்பட்ட தொழுகைக்குரியவர் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. சரி, பிரசன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற 2வது குறிப்பா, இந்த பிரசன்னம் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன செய்யறதுன்னா, அந்த பிரசன்னம் வரும்போது மகிழ்ச்சியோட ஒரு தெய்வீக பயம் இருக்கும். அதை நான் இல்லைன்னு சொல்லல, மகிழ்ச்சி. சங்கீதம் 102, மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியில் வாருங்கள் என்று தேவன் அழைக்கிறார். அப்ப ஆவியானவர் என்ன அழைக்கிறார்? மகிழ்ச்சியோட யெகோவாவுக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவருடைய பிரசன்னத்திற்கு முன்னால் வாருங்கள் என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க, எபிரேயர் 12:28 அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யறதுக்கு பயத்தோடும் பக்தியோடும் நம்ம, அதாவது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் அப்படி ஆராதனை செய்வதற்கு கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும். நல்லா கவனி, கிருபையை அப்படின்னு சொல்லிட்டு கிருபையா இருக்கிறாருன்னு அவருடைய இன்னொரு சுபாவத்தை மறந்து விடக்கூடாது. அவர் மகா பயங்கரமானவர். God is reverend. இன்னொரு பிரச்சனை, இந்த ரெவரண்ட் போட்டுக்கிற பைத்தியம் என்னைக்கும் பெந்தகோஸ்தே விட்டு போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அது பெந்தகோஸ்தே புரிஞ்சிருச்சு. ரெவரண்ட்ங்கிற வார்த்தையை கர்த்தரை தவிர யாருக்கும் போடக்கூடாது தெரியுமா? சங்கீதம் 111:9 சொல்லுகிறது திட்டவட்டமாக. இன்னும் நிறைய வசனங்கள்ல இருக்குது. ரெவரண்ட்ங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் ஆக்ஸ்போர்டு கொடுக்கிறது ஆராதனைக்குரியவர்கள். தமிழ்நாட்டு டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா பூஜைக்குரியவர் இருக்கும், சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குதலுக்குரியவர். தேவனை தவிர யாருக்கு ரெவரண்ட் சொல்லக்கூடாது. எவ்வளவு தைரியம்! நான் பல அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றான்? அப்ப பவுலன் என்ன சொல்லணும்? விரியன் பாம்பு கடிச்சு அவங்க அப்படியே உதறி போட்டு உட்கார்ந்துருந்தான். அவனுக்கெல்லாம் என்ன பட்டம் கொடுக்கறதப்போ? அப்போஸ்தலன் யோவானை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் போட்டார்கள், அவன் சாகவில்லை. அவன் சொல்றான், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனாக இருக்கிற யோவானாகிய நான் என்று தன்னை ஒரு சகோதரனாக சொல்லுகிறான். வெளிப்படுத்தல் 1:9 பவுல் சொல்லும் போது, அப்போஸ்தலர் எல்லாரும் நான் சிறியவன், அல்லது பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறியவன், பாவிகளில் பிரதான பாவிங்க. அவங்களா பெரிய பெரிய அற்புதம் செஞ்சுட்டு இது பண்ணாங்க. இங்க ஒண்ணுமே இல்லாம ரெஃபரண்ட் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் டவுட்னா எனக்கு நேரடியாக போன் பண்ணி கேளுங்க. நான் பைபிள் படி இது பண்றேன். வசனத்தை படி ஏத்துக்கணும். நீங்க ஏத்துக்கல நான் தேவன் உங்களை கேட்கணும். கிருபைன்னு விட்டுறக்கூடாது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்தது வாசிங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர் 12:28 கிருபையை பற்றிக்குள்ள கடவுள் சொல்லிட்டு அடுத்ததுல சொல்றாரு, ஒரு பயபக்தியை கொண்டிருக்கிறார். எபிரேயர் 12:29 என்ன சொல்லுது? நம்முடைய பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே, அதை விளங்கிக்கணும். முதல்ல பயம் வேண்டாம் தேவன் கிட்ட. நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கேட்கிறார். என்று என் நாமத்தை அசட்டைப்படுகிற ஆசாரியர்களை கேட்கிறார் தான் மல்கியால சொல்லியிருக்கு. ஊழியக்காரர்கள் தான் தேவன் கேட்கிறார். கிருபைன்னு சொன்னா கூட
எவ்வளவு பெரியவர் நம்முடைய தேவன், பயங்கரமானவர். ரெவரண்ட்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் ஆல்சம், அதாவது பயங்கரமானவர். உண்மையிலே சில ஒளிக்காரன் பயங்கரமானவங்க தான். ரெவரண்ட் போட்டுக்கிறது கரெக்ட் தான். தேவனுடைய பிரசன்னத்தை நான் சொல்லுகிறேன் திருப்பி, when you realize, when you feel the presence of God, then you will understand about yourself that you are nothing. தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் போது நீங்கள் சூன்யத்திலும் சூன்யம் என்று உணர்வீர்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலிருந்து அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ சொல்லி வந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் தேவனை, அதாவது ஆண்டவரை உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டு எல்லா தூதர்களும் துதித்துக் கொண்டிருந்தார்கள். சேராபீன்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஐயோ நான் அதமானேன். அதுவரைக்கும் மற்றவங்களுக்கு ஐயோன்னு சொன்னவன், அதுக்கப்புறம் ஓ அன்டு மீ, எனக்கு ஐயோன்னு சொன்னான். என்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர்வீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ சில பேர் பார்க்க வந்த போது ஒரு பாவியான ஸ்திதி வந்து அவருடைய பாவத்திலிருந்து அழுதுகிட்டே இருந்தார். அவர் ஒண்ணுமே சொல்லல. எப்படி அழுதா? இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கிருபை புறப்பட்டது. நீங்கள் சபையில் உண்மையாக ஆவியில் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய கிருபை உங்களை தொடுமானால் நீங்கள் அழாமல் திரும்பி போக மாட்டீர்கள் வீட்டுக்கு. கிருபையும் சக்தியும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. கிருபையினால் பழைய பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அழுவீர்கள், சத்தியத்தினால் இனிமேல் பாவம் செய்யாதபடிக்கு விடுதலையாய் ஜீவிப்பீர்கள். அதனால தேவன் எவ்வளவு பயங்கரமானவருக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். யாத்திராம் 20ஆம் அதிகாரம் 18-19 நடுங்கிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த மலை ஒரு எர்த்குவேக் மாதிரி, பூமி எதிர்ச்சி மாதிரி அதிர்ந்தது. மோசே, தேவன் பேச வேண்டாம், நீர் பேசினா போதுன்றாங்க. எவ்வளவு பெரிய தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். அவர் தான் ரெவரண்ட், தி மோஸ்ட் ரெவரண்ட்ங்கிறது யோசிச்சு பார்க்கணும். எசேக்கியேல் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தபோது முகங்குப்புற விழுந்ததாக எசேக்கியேல் 1:28 அவன் கூறுகிறான். அவ்வளவு ஏன், தானியேல் தீர்க்கதரிசியும் தான் அனுபவத்தை அடைந்தார். தேவனை பற்றிய விஷயங்களை அறியும் போது அவன் மிகவும் பயந்து போனதாக பார்க்கிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல அவருடைய சரீரம் எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு, தானியேலாகி நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். 7ஆம் வசனத்தில், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒழித்துக் கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி பாடி போயிற்று, திடனற்று போனேன் என்று சொன்னார். தேவனுடைய வல்லமை மிக பயங்கரமானது. ஆகவே 2ஆவதாக பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. அவ்வளவே லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி வந்த ஜனங்கள் ஆரவரைத்து முகங்குப்புற விழுந்தார்கள். அந்த பிரசன்னம் வந்து அவர்களை தேவன் மேல் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. ஆகவே 2ஆவதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரசன்னம். 3ஆவதாக ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். எங்கே உரைத்திருக்கிறார்? யோபேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் உரைத்திருக்கிறார். வாசியுங்கள். யோபேல் 2:32, 2:32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி அதை இன்னும் இப்படி சொல்லலாம், கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் அவன். அதுதான் அவனுடைய எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஆம்பிளிபிகேஷன். அதுதான் இதை ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டான் என்று வேதத்தில் என்ன பார்க்கிறோம். அடுத்த வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அப்போ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதை எஸ்தாயா 28:16. அவரை நோக்கி விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், வெட்கப்பட மாட்டான் என்று தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா கருமையானவர்கள், அதுல 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வசனத்துக்கு போறோம். நீதி உண்டாக
உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசம், அதைத்தான் சொல்றேன். இந்த விசுவாசத்தை தான் விசுவாசிக்கிற விற்கப்படுவதில்லை. இப்ப 13ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறது. அப்ப மூன்றாவது காரியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே தேவனுடைய பாதுகாப்பு அல்லது ரட்சிப்பு இருக்கிறது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 116:4 வாசிக்கிறோம். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே ஆத்துமாவை விடுவேன் என்று கெஞ்சினேன். நல்ல கவனிங்க, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்மளை சுத்திகரிச்சுட்டு ஆத்துமா ஆவிக்குரிய அந்த உலகத்திற்குள்ளே பிரவேசிக்கிறனா, ஏதாவது பிரச்சனை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அதை விடுவிக்க சொல்லி தேவனிடத்தில் கெஞ்சுவது தொழுது கொண்ட பிறகு இங்கே சொல்வதாக பார்க்கிறோம். நான்காவதாக செயல்பாடு, பிராக்டிஸ். சங்கீதம் 116:2 அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். அப்படின்னு என்ன தெரியுங்களா? சாகர வரைக்கும், சாகர நேரத்துல கூட தொழுது கொள்வேன் அர்த்தம். நான் அதை திரும்ப சொல்கிறேன். மரிக்கும் நேரத்திலும் தேவன் எனக்கு கிருபை கொடுப்பார் என்று சொன்னால் அவரை தொழுது கொள்வேன். தேவனுக்கு உண்மையாக நடந்தால் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பார். அப்படி ஒரு ஆளுக்கு கொடுத்தார். மரிக்கும் போது அவன் தொழுது கொண்டான். அப்போஸ்தலர் 7:59 ஸ்தேவானை பற்றி வாசித்தோம். கர்த்தர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். தொழுது கொள்ளுகிற அது அனுபவம் தான். செயல்பாடுங்கிறது தொழுது கொள்றது மாத்திரமல்ல, அவரை எல்லாருக்கும் அறிவிப்பது. ஆராதனையை 1 Corinthians 6:20 சொல்லுது, தேவனுக்கு உடையவர்களாக ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை நினைவுபடுத்துவது. என்ன? தேவனை பற்றி எல்லாருக்கும் சொல்வது அதில் ஒரு அம்சமாக இருக்கும். ஏசாயா 12:4 அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்த என்று பிரஸ்தாபனை. தமிழில் அப்போஸ்தலர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது, மன்னித்துக் கொள்ளுங்கள். அதை உங்களுக்கு ஸ்லைட் அனுப்பும் போது ஏசாயா என்று அனுப்புவோம். எப்படி மாறிடுன்னு தெரியவில்லை. அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். என கருமையானவர்களே, அதனால்தான் பயத்தோடு இருக்க சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. 1 பேருக்கு 1:17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவு பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இதுதான் சொல்றேன். பயத்தோடும் பக்தியோடு இருக்கிறதை தான் தேவனுக்கு முன்பாக ஆராதனை பண்ணுவதை முக்கியமாக தேவனுடைய வசனம் சொல்லுது. இதை சொல்லும் பொழுது 2 Corinthians 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களை, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். முதலாவதாக பார்த்தோம் பியூரிட்டி, பரிசுத்தம். சுத்த மனசாட்சியோட தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இரண்டாவதாக பிரசன்ஸ், ஜபத்திற்கும் ஆராதனைக்கு வித்தியாசம் பார்த்தோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஆவியாக, ஹார்மனி between the human spirit and the divine spirit. அந்த இசைவோடு கூட அவரை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்த ஆனந்த சத்தத்தோடு அவரை நாம் உயர்த்தும் போது நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறோம். அதற்கு பல தீர்க்கதரிசிகளே உதாரணம். அவருடைய பிரசன்னம் நான் ஒண்ணு இல்லை, அவர் தான் எல்லாம், ஆலினால் அவர் தான், ஐ எம் நத்திங், இதுதான். மூன்றாவதாக பாதுகாப்பு, ரட்சிப்பு. அதைத்தான் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான் அல்லது பாதுகாக்கப்படுவான். நான்காவதாக இதை நடைமுறைப்படுத்தும் போது இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவுக்கு பயத்துடனே நடந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு ஆலோசனை கூறுகிறார். ஆகவேதான் எபிரேயர் 12:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல பாட வேலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்து ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட காரியங்களின்படி நடக்க ஆவியானவராக வாழ்க்கை பகிர்ந்து கொண்டு ஆசீர்வதிங்க. கடந்து இந்த காணொலி கடந்து கொண்ட எல்லா பேருக்கு நன்றி. ஆசீர்வதிங்க. நன்மை கிருபை மாத்திரம் எல்லாரையும் தொடரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் சுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாளை இரவு நமக்கு ஜூம் மீட்டிங்கிலே பரலோகத்தை நோக்கி என்ற தலைப்பிலே இரவு பேட்சில் வருகிறவர்கள் புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும். செவ்வாய்க்கிழமை காலையில் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இப்படியாக நாம் வாரத்திலே 6 நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறோம். 3 நாள் காலையிலும் 3 நாள் மாலையிலும். ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் சில புதிய நிகழ்ச்சிகளை யோசித்திருக்கிறேன். ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அவர் அனுமதி கொடுத்தால் அதை செய்வதற்கான விருப்பத்தையும் செய்யும் அவரே உண்டாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you, brother. Thank you, Pastor. Thank you, brother.